வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஐ இம்பேக்ட் சமிட்டில் யூத் காங்கிரஸை சேர்ந்த 10 பேர் உள்ளே புகுந்து அட்டூழியம் பண்ணாங்கல்ல, அது மக்கள் மத்தியில் முகசுளிப்பை ஏற்படுத்துனுச்சு. மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா சாலைகளில் வந்து போராட்டம் நடத்துங்க, பொது இடங்களில் போராட்டம் நடத்துங்க, பர்மிஷன் வாங்கிட்டு. அதை விட்டுட்டு உலகளவில் ஒரு மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஷர்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நாட்டுக்கே ஒரு தலைக்குனிவை யூத் காங்கிரஸ் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு பொதுமக்கள்லாம் கொதிச்சு போய் இருக்காங்க. இதன் எதிரொலியாக இன்னைக்கு தானேவில் காங்கிரஸ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி தானேக்கு போயிருக்காரு. போகிற வழி ஃபுல்லாக ராகுல் காந்திக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யூத் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய இந்த அட்டூழியத்தை கண்டிக்கவே இல்லை ராகுல் காந்தி இப்போ வரைக்கும். கட்சி ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாக எதிர்ப்பு ராகுல் காந்திக்கு இன்னைக்கு தானேவில். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திருப்பூரில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது தீவிரவாத அமைப்புகளுக்கு சமூக வலைதளத்தில் ஆதரவு தெரிவித்ததாக கூறி 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்ட காவல்துறை, டெல்லி கியூ பிரிவு காவல்துறை இருக்காங்கல்ல, 2 பேர் சேர்ந்து நடத்திய ஆபரேஷனில் தான் 6 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. போன வருஷம் டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடிகுண்டு வெடிச்சிச்சுல, இந்த இன்சிடெண்ட்டில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க அந்த 6 பேர். இந்த 6 பேரை கைது பண்ணி அவங்க கிட்ட இருந்த செல்ஃபோனு, சிம் கார்டு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 6 பேருமே பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் நடந்திருக்கு. இது பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். இதுக்காக தான் என்ஆர்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பங்களாதேஷை சேர்ந்த பலர் சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு, வெஸ்ட் பெங்கால், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு தென் மாநிலங்களில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. குறிப்பாக தென் மாநிலங்களில் ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஏன்னா பங்களாதேஷில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பீக்கு. அப்போது இல்லீகலாக உள்ள நுழையிறவங்களும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எங்கே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கே போய் தலைமறைவாயிறாங்க. மேக்சிமம் கோயம்புத்தூர், திருப்பூரை நோக்கி நிறைய பேர் வராங்க அப்படின்னு அஸ்ஸாமுடைய சிஎம் கூட வார்ன் பண்ணியிருந்தார், அலர்ட் பண்ணியிருந்தார். இப்போ பாருங்கள், 6 பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது 2. மூணாவது, இன்னைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம், மதர் டங் டே. இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் தங்களுடைய தாய்மொழிக்கு நன்றி தெரிவித்து இந்த தாய்மொழி தினத்துக்கு வாழ்த்து சொல்லி பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொல்லும்போது திருவள்ளுவர் காவி உடை உடுத்திய திருவள்ளுவருடைய புகைப்படம், நிறையா புகைப்படம் இருக்குது ஒரு ஃபோட்டோவில். அதில் திருவள்ளுவருடைய புகைப்படம் சின்னதாக இருக்குது, காவி உடை உடுத்திய திருவள்ளுவராக அந்த சின்ன புகைப்படம் இருந்திருக்கு. அவ்வளவுதான். திமுக கனிமொழி அவர்கள்லாம் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால பார்த்துக்கோங்க, ஆர்எஸ்எஸ் உடைய புத்தி வந்து இபிஎஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கனிமொழி அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. சங் பரிவார் சேவகராகவே இபிஎஸ் மாறிட்டாரு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கொந்தளிக்கிறாங்க. இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசாம, காவி உடை திருவள்ளுவருக்கு உடுத்தாம வேற யாருக்கு உடுத்த முடியும்? திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்களில் எவ்வளவு குறள்களில் ஹிந்து மத ரெஃபரன்ஸ் இருக்குது தெரியுமா? திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிவந்த எல்லா திருவள்ளுவருடைய புகைப்படத்தையும் பாருங்கள். தமிழக அரசாங்கமே வெளியிட்ட புகைப்படங்களை பாருங்கள். பட்டை, விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ருத்ராஜம்லாம் போட்டுட்டு திருவள்ளுவருடைய புகைப்படம் இருக்கும், பிஃபோர் திராவிட பார்ட்டியுடைய ஆதிக்கம். ஆனால் இப்போ பாருங்கள், டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. காவி உடை திருவள்ளுவருக்கு உடுத்துறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து, மறுஜென்மம், பாவ புண்ணியம், ஹிந்து மத கடவுள்களுடைய ரெஃபரன்ஸு இதெல்லாம் திருக்குறளில் இருக்குது. அப்படி இருக்கும்போது காவி உடை திருவள்ளுவருக்கு உடுத்துறதுல என்ன தப்பு? தேசிய கொடியிலையும் தான் காவி சின்னம் இருக்குது. இந்த காவி சின்னத்தை பார்த்து திமுக இப்படி கதறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் இபிஎஸ் சொல்லணும், என்ன தப்பு இருக்குது, காவி உடை உடுத்துறதுல என்ன தப்பு அப்படின்னு இபிஎஸ் கேட்கணும். கேட்பாரா? கேட்க மாட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த போட்ட புகைப்படத்தை நீக்கிட்டார், டெலீட் பண்ணிட்டார். ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் டெலிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் தப்பே இல்லாத விஷயத்துக்கு எதுக்காக தப்புன்னு நினச்சி
திமுக தப்புன்னு சொன்னால் அதை நம்பி ஏன் டெலீட் பண்ணணும்? ஏன்னா அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி, திமுக ஈக்குவல் டு அதிமுக. அதனால் இன்னைக்கு இபிஎஸ் அந்த போட்ட பதிவை புகைப்படத்தை டெலீட் பண்ணது பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலைகிட்ட கேட்டால் அண்ணாமலை என்ன சொல்லுவார்? அப்படி தான் போடுவேன், காவி உடை தான் உடுத்துவேன், திருவள்ளுவருக்கு காவியில் தான் திருவள்ளுவரை நான் ஷேர் பண்ணுவேன், ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறளில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை போல்டாக சொல்லுவார். அதுதான் பிஜேபி. இந்த பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சு இதெல்லாம் தேவைதானா? பிஜேபி அவங்களுடைய ஐடியாலஜிலேயே அவங்க ஸ்ட்ராங்காக ஒரே பாதையில் போய்கிட்டே இருந்தாலே டெஃபினட்டாக தமிழக அரசியலில் பிஜேபி மட்டும்தான் தனித்துவமாக நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தை எடுத்துக்கோங்க, எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அது அதிமுகவும் சரி, திமுக பக்கம் தான் அதிமுகவும் நிற்கிறாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மட்டும் தனியாக இருக்குது, நீட் விவகாரம் பிஜேபி மட்டும் தனியாக இருக்குது, இது மாதிரி மும்மொழி கொள்கை விவகாரம் பிஜேபி தனியாக இருக்குது, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பிஜேபி பேசினாலே, அண்ணாமலை அப்படி தான் பேசினார் மாநில தலைவராக இருந்தப்ப. நீட்டில் என்ன தப்பு இருக்குது? நீட்டு வேணும்னு சொன்னார், மும்மொழி கொள்கை வேணும்னு சொன்னார். இப்படி ஸ்ட்ராங்காக பிஜேபியுடைய கொள்கைகளை எடுத்து பேசினாலே பிஜேபி ஒரு 10 வருஷத்தில் டெஃபினட்டாக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பே இருக்குது. திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போகாமல் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி, ஏன்னா யூத் லீடர் அண்ணாமலை, யங்ஸ்டர்ஸு அண்ணாமலையை நோக்கி நிறைய பேர் நகருவாங்க. இதை பண்ணாலே போதுமானது. இதை விட்டுட்டு திராவிட கட்சிகளோடு மாறி மாறி முதுகில் சவாரி செஞ்சு தேவையில்லாமல் தங்களுடைய கொள்கைகளை அதிமுக கிட்ட இழக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.